முக்தி நெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய முக்தி நெறி யூடியூப் சேனல் மூலமாக 63 நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயனார் விரண்மிண்ட நாயனார். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். விரண்மிண்ட நாயனார் சேர நாட்டிலுள்ள செங்குன்று ஊரில் பிறந்தார். சிவபெருமார் மீதும் சிவனடியார்கள் மீதும் அளவற்ற பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவனை தொழுவதும் சிவப்பணிகள் செய்வதுமே தன் வாழ்வின் பெரும் பேராக கருதினார். ஒருமுறை விரண்மிண்ட நாயனார் திருவாரூரில் வீற்றிருக்கும் தியாகராஜ பெருமாரை வணங்க அங்கு வந்தார். விரண்மிண்ட நாயனார் வந்த சமயத்தில் சைவச் சமய குரவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருவாரூர் ஆலயத்திற்கு வந்திருந்தார். சுந்தரர் ஆலயத்தில் அமர்ந்திருந்த பல சிவனடியார்களை கண்டும் காணாமலும் அவர்களை வணங்காமலும் ஒதுங்கி வந்தார். அடியார்களை மதியாது ஆலயத்தினுள் சென்ற சுந்தரரை கண்ட விரண்மிண்ட நாயனாருக்கு கோபம் வந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனோடு நட்புறவு கொண்டவராக இருக்கலாம். இருப்பினும் இப்படி சிவனடியார்களை மதிக்காமல் செல்வது நல்லதன்று என்று எண்ணி மனம் வருந்தினார். சுந்தரமூர்த்தி நாயனார் மீதும் தியாகேச பெருமான் மீதும் கோபம் கொண்டார். திருத்தொண்டர்களுக்கு வன்றொண்டனும் புறம்பு, அவனை ஆண்ட சிவனும் புறம்பு என்றார் விரண்மிண்ட நாயனார். இனி நான் திருவாரூருக்கு வரமாட்டேன் என்று சபதம் செய்தார். அதோடு மட்டுமின்றி திருவாரூருக்கு சென்று வரும் சிவனடியார்களின் கால்களையும் வெட்டுவேன் என்று கூறி ஆண்டிப்பந்தல் என்ற ஊரில் தங்கியிருந்தார். சிவனடியார்கள் மீது விரண்மிண்ட நாயனார் கொண்ட பக்தியை உலகுக்கு தெரிவிக்க விருப்பம் கொண்டார் எம்பெருமார். சிவனடியார் உருவம் தாங்கி ஆண்டிப்பந்தல் வந்தார். விரண்மிண்ட நாயனாரை சந்தித்தார். தான் திருவாரூரில் இருந்து வருவதாக கூறினார். அதை கேட்டு கோபம் கொண்ட விரண்மிண்ட நாயனார் அச்சிவனடியாரின் கால்களை வெட்டுவது என்று வாளை ஓங்கிக் கொண்டு ஓடினார். சிவனடியாரும் அவரை கண்டு பயந்தது போல் ஓடிக்கொண்டே இருந்தார். விரண்மிண்ட நாயனாரும் அச்சிவனடியாரை துரத்தி அவரை அறியாமல் திருவாரூருக்கே வந்துவிட்டார். உடனே அந்த சிவனடியார் விரண்மிண்ட நாயனாரை நோக்கி, திருவாரூர் மண்ணை மிதிக்க மாட்டேன் என்று சபதம் செய்தாயே, இப்போது திருவாரூருக்கு வந்துவிட்டாயே என்று கேலியாக பேசினார். இதனால் கோபம் அடைந்த விரண்மிண்ட நாயனார் தன் கைகளில் இருந்த அந்த வாளால் தன் கால்களையே வெட்டி கொண்டார். உடனே சிவனடியார் உருவிலிருந்த சிவபெருமார் நாயனாரை தடுத்தாட்கொண்டார். விரண்மிண்ட நாயனார் சிவனடியார்கள் மீது கொண்ட அன்பை அறிந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருத்தொண்டர் தொகையை பாடினார். அதை கேட்ட விரண்மிண்ட நாயனார் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தார். சுந்தரருடன் நட்பு கொண்டார். இவ்வாறு வாழ்ந்த விரண்மிண்ட நாயனார் இறுதியில் சிவஜோதியில் கலந்தார். சிவாய நம. தில்லை திருச்சிற்றம்பலம். நன்றி.